A 0.5 kilogram ball moving with a speed of 12 meter per second strikes a hard wall at an angle 30 degree. டயக்ராமில் காட்டியிருக்காங்க. ஒரு ஹார்ட் பால் அதோட ஸ்பீட் வந்து 12 மீட்டர் per செகண்ட். அது வந்து ஹார்டு வாலை ஸ்ட்ரைக் பண்ணது எந்த ஆங்கிள்னா 30 டிகிரி ஆங்கிளில். இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 30 டிகிரி. இதுதான் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய இந்த டைரக்ஷன் 30 டிகிரியில் வித் வால். இட் இஸ் ரெஃப்ளெக்டட் வித் தி சேம் ஸ்பீடு அண்ட் தி சேம் ஆங்கிள். அதே ஸ்பீட்லேயே என்னது வி ஸ்பீடில் வந்துச்சுன்னா வி ஸ்பீட்லேயே என்ன ஆகுது உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது, அதே ஆங்கிள்லேயும் கூட. தி பால் இஸ் இன் கான்டாக்ட் வித் தி வால் ஃபார் டைம் வந்து என்னென்னா உங்களுக்கு 0.25 செகண்ட்ஸ். நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1/4 எடுத்துக்கலாம். ஃபார் ஈஸி கால்குலேஷன் 1/4 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி வால் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த டயக்ராம் உடைக்க போட்டிருக்கோம். இது வந்து மாசாதி பால் வந்து எம், வெலாசிட்டி வந்து வி, அப்போ மொமெண்டம் வந்து எம்வி. அது மாதிரி அதே தான் மாஸ்க்கு, அதே தான் வி. ஓகேவா? ஏன்னா சேம் பால் தான், சேம் வெலாசிட்டி எடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வி ஹவ் டு டேக் காம்பனன்ட்ஸ். இங்கே வந்து என்னன்னா அது உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி லைன் வந்துச்சுன்னா இது ஒரு என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கேயும் பார்த்தோன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருது. அப்போ வந்து என்னது உங்களுக்கு இது ஆப்போசிட் சைடு, அதே மாதிரி இங்கேயும் இதுக்கு இது ஆப்போசிட் சைடு. இது ரெண்டும் என்னது அட்ஜசன்ட் சைடு. இது வந்து ஹைபார்ட்னஸ், இதுவும் ஹைபார்ட்னஸ். அப்போ இங்கே காம்பவுண்ட் என்ன வரும் உங்களுக்கு, எம்பி காஸ் தீட்டா வரும். எம்பி காஸ் தீட்டா. இன் பர்டிகுலர் என்னது காஸ் தீட்டா கூட நம்ம தீட்டா டைரக்ஷன் எம்பி காஸ் 30 வரும். இங்கேயும் எம்பி காஸ் 30 வரும். அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு, எம்பி சைன் 30 வரும். இப்போ அது வந்து என்னன்னா உங்களுக்கு இங்கே இதுக்கு வந்து எங்கே இம்பேக்ட்ஸ் இருக்கும், எங்கே டச் ஆகுது அந்த பால், அங்கே நம்ம இது எம்பி சைன் 30னா இது என்னது இந்த ட்ரையாங்கிளுக்கு எம்பி சைன் 30 இங்கே தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு இது எம்பி சைன் 30 வரும். அப்போது இதுவும் எம்பி சைன் 30. அப்போ ரெண்டு என்னது சேம் டைரக்ஷன். ஓகேவா? அப்போ ரிசல்டன்ட் என்னது உங்களுக்கு மொமெண்டம், ரிசல்டன்ட் மொமெண்டம் காம்பவுண்ட் அலாங் தீஸ் டைரக்ஷன். அப்போது உங்களுக்கு என்னென்னா அந்த டெல்பிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா எம்பி சைன் 30 இங்கே எம்பி சைன் 30. அப்போது 2 எம்பி சைன் 30 வந்துடும். ஓகேவா? அப்போது ஆவரேஜ் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. அப்போ எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆனது 2 எம்வி சைன் 30 டிகிரி பை டைம் வந்து 0.25 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 எம்வி சைன் 30. அப்போது 2 இன்ட்டு எம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து 12 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. சைன் 30 வந்து இன்னொரு 1/2 0.25 எப்படி எல்லாம் 1/4 எல்லாம் அந்த 2 அடிப்படை வரும் மீட்டர்லேயே. 0.5 வந்து 1/2 1/2 இன்ட்டு 12 4 மேலே போயிடும். ஓகேவா? அப்போ அடித்தோன்னா இங்கே என்னது 6 2s are 12, 6 into 4 24. So 24 Newton. So option 2 24 Newton is correct option. Thanks for watching. Keep watching. Subscribe and share.